குடும்பத்துக்காக தம் வாழ்க்கை மொத்தமா ஓயாம உழைக்கிற பெண்களோட உழைப்புக்கு கொடுக்கிற அங்கீகாரம் தான் திமுக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசத்துக்கு 1000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படுது. இதனால பெண்களோட வாழ்க்கை தரம், சுயமரியாதை உயருங்கிற நோக்குல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. குடும்ப தலைவியா இருக்கிற எல்லா பெண்களுமே இதுல பயன்பெறலாம். ஆனா அவங்களுக்கு இந்த தகுதியும் இருக்கணும். அது என்னன்னா, வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு கீழே வருமானம் ஈட்டுறவங்களா இருக்கணும். 5 ஏக்கருக்கு கீழே தான் நன்சை நிலம் வச்சிருக்கவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா 10 ஏக்கருக்கு கீழே தான் புன்சை நிலம் வச்சிருக்கவங்களா இருக்கணும். வருஷத்துக்கு 3600 யூனிட் கீழே மின்சாரம் யூஸ் பண்றவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது எதுவுமே என்கிட்ட இல்லப்பான்னு சொல்றவங்க தான் இந்த திட்டத்துல பயன்பெற முடியும். அதே மாதிரி ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும். 2023லயே இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருந்தாலும் இப்ப புதுசா கல்யாணமாகி புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்க, நான் சொன்ன எல்லா தகுதி இருக்கிறவங்க புதுசா விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கான ரேஷன் கடையில போய் கேட்டா அவங்க ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க. அது மூலியமா மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல சேர முடியும். இந்த திட்டத்தை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.